ஐபிஎல் ரசிகர்களா நீங்க ரெடியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஐபிஎல் மினி ஏலம் தொடங்க போது எந்த டீம் யாரை வாங்க போறாங்க, யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஃபேன்ஸான நம்ம எல்லாருக்குமே இந்த மினி ஏலம் ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகுது. ஒரு கால், ஒரு பிட்டு, ஒரே நிமிஷத்தில் கோடீஸ்வரனாக போகிற ஜாக்பாட் யாருக்கு அடிக்க போகுது? இந்த மினி ஏலத்தில் பர்ஸ் அமௌண்ட் எந்த டீம் அதிகமாக வச்சுருக்கோ அவங்க தான் அதிரடியான பிளேயர்ஸை அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த மினி ஏலம் அடுத்த ஐபிஎல் சீசனோட ஸ்டோரியை எழுத போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாகவும் இருக்க போகுது. ஒரு டீம் டெத் பவுலர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மினி ஏலத்தில் முழுக்க ஆல்ரவுண்டர்ஸுக்கு தாங்க செம்ம டிமாண்ட் இருக்க போகுது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவில் ஆல்ரெடி அஸ்வின் ரிட்டையர்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அங்கே இருந்த ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேடிங் மூலிமா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கேகேஆரில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆல்ரவுண்டராக இருந்த ஆண்ட்ரு ரசல் ரிட்டையர்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது போதாத குறைக்கு மேக்ஸ்வெல்லும் மொயின் அலியும் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மினி ஏலத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னா, ஒன்று கேகேஆர் டீமு, இன்னொன்று சிஎஸ்கே டீமு. இந்த ரெண்டு டீமுக்கிட்ட தான் பர்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே கிட்ட பார்த்தீங்கன்னா 43 கோடியும், கேகேஆர் கிட்ட 64 கோடியும் இருக்குது. மீதி இருக்க எல்லா டீம்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 25 கோடிக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 கோடி தான் வச்சுருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தேவையான எல்லா பிளேயர்ஸுமே எடுத்துட்டாங்க. இந்த சீசனில் அதிக டிமாண்ட் யாருக்கு இருக்க போகுதுன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனுக்கு தான் அதிக டிமாண்ட் இருக்க போகுது. அவருக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர் லிவிங்ஸ்டோனுக்கும் அதிக டிமாண்ட் இருக்கும். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண வேகப்பந்து வீச்சாளர் மதீசா பதிரானாவுக்கும் செம்ம டிமாண்ட் இருக்க போகுது. அதே மாதிரி கேகேஆர் ரிலீஸ் பண்ண ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயருக்கும் செம்ம டிமாண்ட் இருக்க போகுது. இந்த மினி ஏலத்தில் எந்த பிளேயர்ஸை அதிக தொகைக்கு ஏலம் போவாங்க, எந்த பிளேயர்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.